ஹாய், வணக்கம். நான் ராகவலாரஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. என்னுடைய 20 வருஷத்துடைய கனவு இன்றைக்கி நினைவாகிருக்கு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இந்த சமுதாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா எனக்குள்ளே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த செயலை ஆரம்பித்தேன். அதுக்கு 20 வருஷம் பிடிச்சிருக்கு. அந்த மாற்றம் என்ன சொல்லிகிட்டே இருக்கேன், விஷயத்துக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? வீடியோவில் நீங்களே பாருங்கள். ஹாய், என்னோடய பேர் சிவசக்தி. நான் பிறந்த ஊர் புதுக்கோட்டை. எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அம்மா, நான், தங்கச்சி 3 பேர் மட்டும்தான். இந்த ஹாஸ்டலில் தான் வாழ்ந்தேன். ஸோ இப்போ ரொம்ப வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட். என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் ஃபுல்லாக இங்கே தான் நடந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு சைடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் படிக்கும் போது எங்கள் மாஸ்டர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பசங்ககிட்டனா, நான் உங்களை படிக்க வைக்கிறது விஷயம் இல்லை, நீங்கள் படித்து வெளியே போயிட்டு நீங்கள் ஒரு 4 பேரை படிக்க வைக்கணும், நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணுற விதமாக நான் வாங்குகிற சம்பளத்துலேருந்து அமௌண்ட் எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில இதுக்கப்புறமும் பண்ணுவேன். சின்ன வயசில் குட்டியாக ஓடி வந்தார். இப்போ இவ்வளோ பெரியவர் ஆகிட்டார். பார்த்தீங்கள, நான் போட்டுறது மரமாய் நிற்கிது. உடம்பெல்லாம் பிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ்ஐஓ வராது, ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்காரு, ஜிம்முக்கெலாம் போயிட்டுருக்காரு. ஒரு தாயின் அழுகை, என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்க, படிக்க வைங்கன்னு கேட்டாங்க. சின்ன வயசில் இவங்க அம்மா இவங்க தங்கச்சி கூப்பிட்டு வந்து, என்னை புருஷன் இல்லைங்க, விட்டு போயிட்டாங்க, என் குழந்தைங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த 2 குழந்தைங்களை கூப்பிட்டு என் வீட்டுக்கு போனேன். என் ஒய்ஃப் வந்து, என்னங்க யார் இவங்கன்னு கேட்டாங்க. இனிமேல் நான் இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க, இவங்களை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்து ஒரு 60 குழந்தைங்கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீடு பத்தாமல் நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டோம், சொந்த வீடு இவங்களுக்கு கொடுத்துட்டு. ஸோ இப்போது வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது, அப்போ வீடெல்லாம் கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது, நம்ம சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போகிறோமே அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வளர்ந்து வந்து நிற்கும்போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு எங்களுக்கு. ஸோ இவர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ உதவி செய்ய ஆரம்பிச்சு. அதுதான் படிக்க வச்சோன்றது இல்லை, படிக்க வச்சு இவர் 10 பேருக்கு உதவி செய்கிறன்றது தான் இப்போ பெரிய விஷயம். இன்னிலேருந்து இவருடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, உங்களுக்காக சேவை பண்ண வர்றாரு. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான், கடவுள் எங்கேயுமே இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தான் இருக்குது. சர்வீஸ் இஸ் காடு சொல்லுவேன், சேவையே கடவுள். இதே மாதிரி ஒரு ராகவலாரஸ் மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன். நான் அதை ஜாக்கிரதையாக எடுத்து பண்ணணும். சரியா? அங்கிளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டல. இப்போ நான் சொல்கிறேன், அதை செய். ஓகே, விட்டிங்க வா. எஸ், இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, புரியுதா? பாட்டி தாத்தா தான் வளர்க்குறாங்க. ஸோ இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்து காமிக்கணும். கண்டிப்பாக நீ உன்னுடைய பார்வையில் இவனை வளர்க்கணும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இவனுக்கு பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணுன்னு பேசிகிட்டு இருந்தால் பத்தாது, செயலில் இறங்கணும். இவருக்காக 20 வருஷம் போச்சு, இப்போ இவருக்காக இன்னொரு 20 வருஷம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட. சர்வீஸ் இஸ் காட், சேவையே கடவுள். நம்ம சமுதாயத்துக்காக 20 வருஷம் என்னுடைய முயற்சி உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கே கூஸ்பம்ஸாக இருக்குது. இப்படிலாம் பண்ண முடியுமா? நான் கூட ஒரு பையன் தான் நினச்சேன், இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுவும் 1 வருஷமாக 2 வருஷமாக மாஸ்டர் பண்ணல, இது 20 வருஷமாக யாருக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் கூஸ்பமாக ஆகுது. பாருங்கள், பேசக்கூட முடியல. இன்னும் நிறைய பேர் வருவாங்க போல் அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு. நான் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நீங்களும் பாருங்கள். படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும்.